பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, பார்வை தெரிகிறதே. பாடி ஸ்ப்ரே வாசனை தூக்குது. என்னையா என்ன வச்சு ஓட்டுறியா? சீ 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 சீ, நீ தானே என்னைய வச்சு ஓட்டுற, நான் உக்காந்து தானே வர்றேன். ஆனாலும் வண்டிக்கு நீ தானே பெட்ரோல் போடுற. வித் ஆயிலோட. இங்க பாரு, உன் வண்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல். என்ன? எவ்வளவுதான் வண்டி ஓடுனாலும் தேய்மானம் ஆகுறதே இல்ல. எப்பயுமே காயலாங்கடைக்கு வர்றவே வராது. ஏன்னா நான் தானே ஓட்டுறது. ஓட்டுறது நீயா இருக்கட்டும், முதல் நிப்பாட்டு. அங்க நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அவ்வளவுதாண்டி ராசாத்தி. சரி சரி, நீ கிளம்பு, என் மாப்பிள்ள வந்துருவேன். இன்னொரு விஷயம், என்ன? வண்டி அங்கங்க விட்டு ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்க. தெரியுது. தெரியுதா? எல்லாத்தையும் மூடி வச்சுக்க, தெரியாம வச்சுக்க, ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்க. அப்படியே போய் தொலை. ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்க. ஓம் சிவாம் சிவாய நமக. ஊதி விடட்டுமா? ஊதி விடவா? இங்க என்ன தீ புடிச்சு அனலாவா எரிது? ஊதி விட போற? என்னடா அது முத்து சந்துக்குள்ள இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் நம்மள ஃபாலோ பண்றான். Facebook ட்விட்டர்ல எல்லாம் ஃபாலோ பண்ணல, ரோட்ல நின்னு விபூதி பூசுறதெல்லாம் ஃபாலோ பண்றான். மாப்ள, ஐ லவ் யூ. என்ன மாமா பட்டெல்லாம் பலமா இருக்கு? மாப்ள, நீங்க பல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஃபெயில் ஆனாலும் ஒரு இன்டர்வியூயாவது பாஸ் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துல தான். அதுக்கப்புறம் அபர்ணா கிட்ட 5க்கும் 10க்கும் கையேந்தி பிச்சை எடுக்கிறீங்களே, அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காகத்தான். இந்த கேவலமான சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்து டோர் டெலிவரி பண்றீங்களே, அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்காகத்தான் இந்த வேண்டுதல் எல்லாம். கடவுள் ஏற்கனவே குழப்பத்ததான் இருக்காரு, இருந்தாலும் மாப்பிளைக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டோன்ட் வரி, பி ஹேப்பி. சார், என் பொண்ணு மலர்விழிய கொன்னவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? என்ன கேட்டீங்க? என் பொண்ணு மலர்விழிய கொன்னவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? என்ன கேட்டீங்க? என் பொண்ணு மலர்விழிய கொன்னவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டேன். தெரியல. இந்த கேஸ மூளை இல்லாதவன் பண்ணல, பெரிய மூலக்காரம் பண்ணிருக்கான். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வாய் கூசல? யோ, கடுப்பேத்தாத. இங்க இருந்து போயிடு. நாங்க பெத்த பிள்ளை பாரி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் பேசாதீங்க. நிறுத்துமா. உன் பொண்ணு கொன்ன வேணா பிரியாணி கடையில பொட்டலமா கட்டிக்கிட்டு இருக்கான். நாங்க நினைச்ச உடனே போய் பொசுக்குன்னு பிடிக்கிறதுக்கு. அவன் தடயம் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். வந்துட்ட. கொலகாரம் கிடைச்சா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன். இப்ப கிளம்பு. மரியாதையா பேசுங்க சார், மரியாதையா பேசுங்க. சரிங்க ஐயா. இப்ப நீங்க கிளம்புங்க ஐயா. இது நல்லா இல்ல, நல்லா இல்ல சார். டேய் கொய்யால வாடா, வெளிய வா. ஐயோ என்னங்க? டேய், உன்னை எங்க நிக்க வைக்கணுமோ அங்க நிக்க வைக்கிறேன்டா. என் பொண்ணு பேர் மலர்விழி. காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு 10 நாள் முன்னாடி இன்டர்வியூ போன என் பொண்ணு அடுத்த நாள் காலையில போனமா தான் நான் பாக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்னும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கல சார். இதே வாய்க்காமாடு சுத்து வட்டாரத்துல ஒரு 3 பொண்ணுங்க இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். அந்த 3 பொண்ணுங்களே கொலை பண்ணது ஒரே ஆள் தான் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க சார். கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? இவங்க தானே சார். கொலை செய்யப்பட்டவங்களோட பெத்தவங்க இங்க போகும்பொழுது ஸ்டேஷன் இழுத்து அடிக்கிறாங்க சார். எந்த இடத்துலயும் கம்ப்ளைண்ட் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு வந்த நிலைமை இனி வேற எந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாது சார். இந்த பொம்பளை பொறுக்கிங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இந்த போராட்டம் ஓயாது. உட்காரு. விட மாட்டோம். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, உங்களை எல்லாம் கூண்டோட மாத்திரம். இத்தனை கேஸ் பெண்டிங் இருக்கு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அவன் சஸ்பெண்ட் ஆர்டர். கோயில்பட்டியில போய் கடலை மிட்டாய் வித்து பிழைச்சுக்கோ.
வேணாம், இதெல்லாம் தப்பு. அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். யோசிக்காம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தப்பை பற்றி பேசுறது தான் தப்பு. ரவுடி பேபி. ஏய் என்னையே ரவுடி பேபின்னு சொல்ற? ஏய் வெளிய சொல்லக்கூடாதா? லவ் பண்றமா? ஒத்த உசுறு, இதுல என்னடி லவ் வேற? போறது ஏன் உசுராச்சே? இதுக்கு மேல பேசக்கூடாது, ரைட்ஸ் கேட்பாங்க. ஐயோ, இந்த தாஜ்மஹால் ஷாஜகான் இருக்கானே, அவன் எனக்கு முன்னாடியே தாஜ்மஹாலை கட்டிட்டான். ஐயோ, உனக்கு ஏதாவது கட்டணுமே. முதல்ல உங்க இடுப்புல இருக்க வேட்டியை கட்டுங்க. டேய், அது வேலையை காட்டுது, நம்ம வேலையை காட்டணும். இப்ப நீ பேசாம இருக்க, உன் வாயை அடைக்கணும். ம்? ம். பேரு எவ்வளவு போட போறீங்க? 1 lakh. ஒண்ணுதானா? பத்தாதா? இங்க பாரு, உன் தலைக்கு 10,000, உன் கண்ணுக்கு 20,000, உதட்டுக்கு 50,000, உன் காதுக்கு 20,000, மொத்தமா சேர்த்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, தெரியுமா? எனக்கு ஒரு பாட்டு பாடினாத்தே எப்பவுமே மூடே வரும். பாடவா? தொட்டால் பூ மலரும். ஐயோ, மலரும் மல்லாந்துட்டாலே. தொட்டால் பூ மலரும். மலரே, தொட்டா எனக்கு தூக்கம் வரும். இங்க பாரு, அதெல்லாம் இருக்க கூடாது. நம்ம விளையாடலாம்னு வந்த நேரத்துல நீ இந்த விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. இந்திரி, தொட்டால் பூ மலரும். தொட்டா எனக்கு தூக்கம் வரும். இது என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு. இத போலீஸ்ல வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது.